Hello students, welcome back to Magic Class channel. So in the video la நாம இப்ப பார்க்க போறது Standard 7 Social Geography Term 3 first lesson Exploring Continents North America and South America. So இந்த particular video North America தான் பார்க்க போறோம். அதுவே வந்து நிறைய பார்ட்ஸ்ல தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ நான் எப்படி கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லஸ் வச்சு தான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி, ஸோ டயக்ராமேட்டிக்காக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டிவாக பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஒப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த லெசனில் என்னென்ன சொல்லித்தராங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்காவோட லொக்கேஷன் எங்கே இருக்குது குளோபில், அதோட பவுண்ட்ரிஸ், பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் எல்லாம் படிக்க போகிறோம். ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், ட்ரைனேஜ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அங்கே இருக்க கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன், வைல்ட் லைஃப், ஃப்ளோரா, ஃபானா, ஆனிமல்ஸ், பிளான்ட் வெஜிடேஷன் எல்லாம் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரியில் இருக்கிற ரிசோர்ஸஸ், economic activities, cultural mosaic, finally the skill of locating places on the map. ஸோ நார்த் அமெரிக்காவில் எந்தெந்த இடம் எங்கெங்கே இருக்குன்ட்டு ஸோ நான் இப்போ உங்களை அட்லஸ் வச்சு தான் நான் ஒவ்வொன்றா கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது எது எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டீட்டெயிலாக பாருங்கள், ஒன்று விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம நார்த் அமெரிக்காவில் ஒரே ஒரு பாட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்ததெல்லாம் மற்ற வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா இதை வந்து நியூ வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லேட் 15th centuryயில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க, திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன்லாம் கண்டுபிடிக்கல. 1492 கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு புதுசான சீ ரூட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் அமெரிக்காவர் கண்டுபிடிச்சார். ஆனால் அப்போ வந்து அமெரிக்கன் அதுக்கு பேர் கொடுக்கல. எப்போ பேர் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா in 1507. எதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வெஸ்புசியை வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோரர் வந்து கண்டுபிடிச்சாரு. வெஸ்புசி அவர் பேர். அவர் வந்து இந்த இட்டாலியன் செயிலர் ஆக்சுவலி இந்த காண்டினென்ட்டில் அவர் வந்து கால் வந்து தடம் பதிச்சார். ஸோ அதுக்கப்புறம் தான் இதை வந்து அமெரிக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் பேர் வந்து அமெரிக்கா வெஸ்புசி. ஹி வாஸ் அன் இட்டாலியன் செயிலர் ஆர் இட்டாலியன் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இந்த கண்ட்ரிக்கு வந்து எப்போ நேம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1507. ஸோ நார்த் அமெரிக்கா எங்கே இருக்குது, அதோட லொக்கேஷன்ஸ் குளோபில் எங்கே இருக்குன்னா அதோட லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைஸ் 7 degree நார்த் அண்ட் 84 degree நார்த் லேட்டிடியூட். லேட்டிடியூட்ஸில் வந்து 7 degree நார்த்தும் 84 degree நார்த்தும் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நிறைய படிச்சிருப்போம்ல லோவர் கிளாஸஸில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கேப்ரிகான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து இந்த கண்ட்ரிக்குள்ளே ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகுது. எங்கே பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவுக்கு வந்து 23.5 degree நார்த்தில் பாஸ் ஆகுது. அதே போல் ஆர்டிக் சர்க்கிளில் வந்து 66.5 degree நார்த். இது எல்லாமே எங்கன்னா நார்தர்ன் பார்ட் ஆஃப் கேனடா. கேனடான்றது ஒரு பெரிய பிளேஸ் இந்த நார்த் அமெரிக்காவுக்குள்ளே. அடுத்தது இப்போ நான் பார்த்தது எல்லாமே லேட்டிடியூட்னலி. நெக்ஸ்ட் வந்து லாங்கிடியூட்னலி பார்க்கணும். லாங்கிடியூட்னலி எங்கே வந்து வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் 53.5 degree வெஸ்ட் 53 degree வெஸ்ட் அண்ட் 180 degree வெஸ்ட்டில் இது ரன் ஆகுது. ஸோ இதோட லாங்கிடியூட்னல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு இந்த கண்ட்ரி. அதனால 7 டைம் ஜோன்ஸ், 7 விதமான டைம் ஜோன்ஸ் இந்த ஒரே கண்ட்ரிக்குள்ளே இருக்குது. ஸோ நார்த் அமெரிக்காவோட மொத்த ஏரியா பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24,709,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ கிட்டத்தட்ட 16.50% ஆஃப் தி என்டையர் லேண்ட் ஏரியா, மொத்தமாக வேர்ல்ட்லேயே இருக்க லேண்ட் ஏரியாவில் 16.50% இது ஆக்கியபை பண்ணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா பவுண்ட்ரிஸ் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நார்த் அமெரிக்கா இஸ் சரவுண்டட் பை பெசிஃபிக் ஓஷன் இன் த வெஸ்ட். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே நான் ஒரு சின்ன மேப் இல்லஸ்ட்ரேட்டிவ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெஸ்ட்டில் இருக்கிறது பெசிஃபிக் ஓஷன், மேலே நார்த்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஓஷன், ஈஸ்டில் இருக்கிறது அட்லாண்டிக் ஓஷன், கீழே சவுத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க சவுத் அமெரிக்கா இருக்குது. ஸோ இந்த மேப் வச்சே நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி சொல்லுவோன்னா இங்கே லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி WNES அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெசிஃபிக் ஓஷன், ஆர்டிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், கீழே வந்து சவுத் அமெரிக்கா. இந்த நார்த் அமெரிக்காவும் கீழே இருக்க சவுத் அமெரிக்காவும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது எப்படின்னா இஸ்துமிஸ் ஆஃப் பனாமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இஸ்துமிஸ் ஆஃப் பனாமா, இஸ்துமிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே சொல்கிறேன். அதே போல் இந்த பெரிங் ஸ்ட்ரெயிட் செப்பரேட்ஸ் நார்த் அமெரிக்காவும் ஏஷியாவும் செப்பரேட் பண்ணுறது தான் இந்த பெரிங் ஸ்ட்ரெயிட். இஸ்துமிஸும் ஸ்ட்ரெயிட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இஸ்துமெஸ் அப்படின்னா ஒரு நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் லேண்ட், ரெண்டு லேண்ட் மாசஸை, ரெண்டு பெரிய லேண்ட் மாசஸை ஜாயின் பண்ணுற ஒரு லேண்ட், குட்டியான லேண்ட் மாஸ் தான் இஸ்துமெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் ஒரு குட்டி லேண்ட் மாஸ் வந்து ஜாயின் பண்ணுது. அந்த லேண்ட் மாஸ் தான் இஸ்துமெஸ் ஆஃப் பெனாமான்னு சொல்லுவோம். அதே போல் பெரிங் ஸ்ட்ரெயிட்னு ஒன்று பார்த்தோம். ஸ்ட்ரெயிட் அப்படின்னா என்னென்னா நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர் ஜாயினிங் டூ லார்ஜ் வாட்டர் பாடிஸ். ரெண்டு பெரிய வாட்டர் பாடிஸ் இருக்கும். அந்த ரெண்டு வாட்டர் பாடிஸையும் இணைக்கிறதுக்காக ஒரு குட்டி லேண்ட் ஆஃப் குட்டி வாட்டர் பாடி இருக்கும். அதுதான் ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவோம். சரியா? இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில், இந்த மேப்பில் கீழே இருக்கிறது தான் இஸ்துமெஸ் ஆஃப் பனாமா. உங்களுக்கு தெரியுதானே? எனக்கு தெரியல. ஸோ இந்த நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவையும் இங்கே இணைக்கிறது தான் இந்த இஸ்துமெஸ் ஆஃப் பனாமா. மேலே வந்துட்டு பிரிக்கிறது தான் நம்ம ஸ்ட்ரெயிட் அப்படின்னு படிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ். நார்த் அமெரிக்கா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் next to Asia and Africa. ஸோ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா. அண்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் அமெரிக்கா தான். ஸோ நார்த் அமெரிக்கா வந்து 3 லார்ஜ் கண்ட்ரீஸ் இருக்குது. மேப்பில் பாருங்கள், பார்த்தாலே தெரியுது 3 லார்ஜ் கண்ட்ரீஸ். ஒன்று வந்து கனடா, இன்னொன்று வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு 3 லார்ஜ் கண்ட்ரீஸ். அண்ட் அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்மாலர் ஒன்ஸ் இருக்குது. இதில் லார்ஜஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேப்பில் பாருங்கள், கனடா தான் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ த லார்ஜஸ்ட் இஸ் த கனடா, ஃபாலோட் பை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதுக்கப்புறம் வந்து மூணாவதாக மெக்சிகோ. ஸோ இங்கே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா the 7 small countries which lie to the south of Mexico. மெக்சிகோக்கு சவுத்தாக நிறைய 7 ஸ்மால் கண்ட்ரீஸ் இருக்குது. இதை வந்து நம்ம சென்ட்ரல் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகார்கோ, ஹாண்டுரஸ், கட்டமேலா, பனாமா, கோஸ்டரிக்கா, எல் சால்வடோர் அண்ட் பிலீஸ். ஸோ இந்த 7 வந்துட்டு சென்ட்ரல் அமெரிக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது கேட்கலாம் உங்கள்கிட்ட, சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்கிற குட்டி குட்டி கண்ட்ரீஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ரைட் திஸ். ஓகே, இஸ்துமெஸ் ஸ்ட்ரெயிட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், ஃபிசியோகிராஃபி. நார்த் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் ஃபிசிக்கல் டைவர்சிட்டி, பிகாஸ் இட்ஸ் வெரி பிக் காண்டினென்ட்னு கூட சொல்லலாம். தேர்ட் பிக் காண்டினென்ட்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போனா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி இருக்கும். ஏன்னா 7 டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ்னாலே அங்கே இருக்கிற பீப்புளும் டிஃப்ரெண்ட் பீப்புளாக இருப்பாங்க. இதில் இருக்க ஹையஸ்ட் பீக் எதுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் மெக்கின்லி. இது வந்து 6194 மீட்டர் above sea level. ஸோ ஹையஸ்ட் பீக் இன் நார்த் அமெரிக்கா எதுன்னு கேட்டாங்கன்னா மவுண்ட் மெக்கின்லி அப்படின்னு எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பார்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கா எதுன்னு கேட்டிருக்காங்க டெத் வேலி. இது வந்து சி லெவலை விட 86 மீட்டர் கீழே இருக்குது. ஸோ இதுதான் வந்து லோவஸ்ட் பார்ட் ஆஃப் தி நார்த் அமெரிக்கா. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக மேப் வச்சு படிக்க போகிறது இந்த 4 விஷயங்களை தான். பேசிஸ் ஆஃப் ஃபிசியோகிராஃபி, நார்த் அமெரிக்கா கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு த ஃபாலோவிங் ஃபிசிக்கல் டிவிஷன். என்னென்ன டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராக்கி மவுண்டன்ஸ், ரெண்டாவது கிரேட் பிளேன்ஸ், தேர்ட் இஸ் அப்பலாச்சியன் ஹைலண்ட்ஸ், ஃபோர்த் ஒன் இஸ் கோஸ்டல் பிளேன். ஒவ்வொன்றும் தனித்தனியாக நான் உங்களுக்கு மேப்பில் வச்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்லைடில் என்னென்ன சொல்ல வராங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மேப்பில் தனியாக ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லைடில் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் ராக்கி மவுண்டன்ஸ். ராக்கி மவுண்டன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the western part of the continent is occupied by long range of young fold mountains. அதாவது வெஸ்டர்ன் பார்ட்டில் வந்து நிறைய யங் ஃபோல் மவுண்டன்ஸ் இருக்குது. இந்த மவுண்டன்ஸோட ரேஞ்ச் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அலாஸ்காலேருந்து ஆரம்பிக்குது இந்த நார்த் டு பனாமா ஸ்ட்ரெயிட் இந்த சவுத். கிட்டத்தட்ட 4800 கிலோமீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அதோட வித் வந்து பார்த்திங்கன்னா 110 to 480 கிலோமீட்டர்ஸ். இதை வந்து பேரலாக இருக்கும். இந்த மவுண்டன்ஸ் வந்து ஒன்றுக்கு அடுத்து பேரலாக இருக்கும். ஸோ இதை வந்து ஈஸ்டில் ராக்கீஸ்ன்னு சொல்லுவோம், வெஸ்ட்டில் வந்து கோஸ்ட் ரேஞ்ச் மவுண்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சியாரா நெவேடா. இது வந்து இன்னொரு மவுண்டன் ரேஞ்ச் இந்த வெஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் வேலி ஆஃப் கலிஃபோர்னியாவுக்கும் கிரேட் பேசனுக்கும் நடுவில் தான் இருக்குது. மெக்சிகோவில் இதே ரேஞ்சை வந்து நம்ம சியாரா மேட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கீஸும் இந்த கோஸ்ட் ரேஞ்ச் இது ரெண்டுமே சேர்த்து வெஸ்டர்ன் கார்டிலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே இருக்கிற நிறைய பிளாட்டோஸ் இருக்குது. அதில் முக்கியமான பிளாட்டோஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகன் பிளாட்டோ, கொலராடோ பிளாட்டோ அண்ட் கொலம்பியன் பிளாட்டோ. பிளாட்டோனா ஒன்றும் இல்லை, ஹை பீஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்றது தான் பிளாட்டோன்னு சொல்லுவோம்.
சரி ஓகே, இதுதான் இப்போ இதோட ஸ்லைடு. இப்போ நம்ம டீட்டெயிலாக ராக்கி மவுண்டன்ஸை ஒரு மேப்பில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ராக்கி மவுண்டன்ஸ். இங்கே பாருங்கள், மவுண்டன்ஸ்னாலே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரௌன் கலரில் ஷேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் டர்ம்ட் ஹியர் ரிட்டன் ஹியர் இஸ் ராக்கி மவுண்டன்ஸ். ஸோ இதை தான் நம்ம இந்த போன ஸ்லைடில் பார்த்தோம். ஸோ த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த காண்டினென்ட் இஸ் ஆக்கியபைட் பை த லாங் ரேஞ்ச் ஆஃப் யங்ஃபோல் மவுண்டன்ஸ். இதுதான் மொத்த நார்த் அமெரிக்கா. அந்த நார்த் அமெரிக்காவோட வெஸ்டர்ன் பார்ட், இதுதான் வெஸ்ட் சைடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராக்கி மவுண்டன்ஸ். அடுத்தது, திஸ் மவுண்டன் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஸ் ஃபார் அபவுட் 4800 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் அலாஸ்கா இன் த நார்த். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், அலாஸ்காலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இங்கே அலாஸ்கா ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், அலாஸ்கா ரேஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட 4800 மீட்டர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அண்ட் எங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா கீழே பனாமா ஸ்ட்ரெயிட்ன்றது கீழே கடைசி வரைக்கும் இருக்கும். இதுதான் பனாமா ஸ்ட்ரெயிட். ஸோ இங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இது வந்து பேரலான மவுண்டன்ஸ், ஒரு மவுண்டனுக்கு அடுத்து அந்த மாதிரி பேரலாக இருக்கும். ஸோ இதை வந்து ஈஸ்ட்டில் வந்து ராக்கி மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ராக்கி மவுண்டன்ஸ். ஓகே, அண்ட் கோஸ்ட் ரேஞ்ச் மவுண்டன்ஸ் இந்த வெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இது கோஸ்ட் ரேஞ்ச், இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், கோஸ்ட் ரேஞ்ச் மவுண்டன்ஸ் இந்த வெஸ்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது, த சியரா நெவாடா இஸ் அ மவுண்டன் ரேஞ்ச் இன் த வெஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இங்கே பாருங்கள், சியரா நெவாடா, இதுதான் இந்த சியரா நெவாடா இஸ் அ மவுண்டன் ரேஞ்ச் இன் த வெஸ்டர்ன். ஸோ இந்த வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற மவுண்டன்ஸ் பிட்வீன் த சென்ட்ரல் வேலி ஆஃப் கலிஃபோர்னியா அண்ட் கிரேட் பேசின். கிரேட் பேசினுக்கும் கலிஃபோர்னியாவுக்கும் நடுவில் தான் இந்த சியரா நெவாடா இருக்குது. சரியா, இந்த சியரா நெவாடா வந்துட்டு மெக்சிகோ, அதாவது மெக்சிகோனா கீழே தானே இருக்குது மெக்சிகோ. ஸோ மெக்சிகோவில் இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சியரா மேட்ரி. இங்கே இருக்குது பாருங்கள், சியரா மேட்ரின்னு நம்ம சொல்லுவோம். The Rockies and Coast Range are together called Western Cordilleras. அதாவது இந்த ராக்கி மவுண்டன்ஸும் இந்த கோஸ்டல் மவுண்டன்ஸும் ரெண்டுமே சேர்த்து கார்டிலர்ஸ், இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், கார்டிலர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, there are high intermontane plateaus between the ranges. அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகன் பிளாட்டோ. ஸோ மெக்சிகன் பிளாட்டோ ஆப்வியஸ்லி இங்கே தான் இருக்கும். ஸோ மெக்சிகோவில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா காலராடோ பிளாட்டோ, இந்த காலராடோ பிளாட்டோ இங்கே இருக்குது பாருங்கள். அண்ட் ஃபைனலி வந்து கொலம்பியன் பிளாட்டோ. ஸோ கொலம்பியா இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட கொலம்பியன் பிளாட்டோ இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு லேர்ன். ரொம்ப ஈஸியானது தான். ஸோ ராக்கி மவுண்டன்ஸ் ப்ரௌன் கலரில் இருக்கிறது தான் ராக்கி மவுண்டன்ஸ். இது வந்து வெஸ்ட் சைட் ஆஃப் த நார்த் அமெரிக்கா. ஸோ பேரலாக இருக்குது. அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அலாஸ்காலேருந்து ஸ்டார்ட் ஆகி இஸ்துமிஸ் ஆஃப் பனாமா வரைக்கும் கீழே வரைக்கும் போகுது. ஸோ இந்த சைடில் ஈஸ்ட்டில் த ராக்கி மவுண்டன்ஸ்னு சொல்லுவோம், வெஸ்ட்டில் வந்து கோஸ்ட் மவுண்டன்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த கார்டிலர்ஸ்ன்னு சொல்லுவோம். சியரா நெவாடா இருக்குது. இந்த சியரா நெவாடா இங்கே போகுது. மெக்சிகோவில் வந்து இது சியரா மேட்ரின்னு சொல்லுவோம். முக்கியமான பிளாட்டோஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா மெக்சிகன் பிளாட்டோ, காலராடோ பிளாட்டோ, இங்கே கொலம்பியாவில் வந்து கொலம்பியன் பிளாட்டோ. ஸோ இதுதான் ராக்கி மவுண்டன்ஸ். பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் பீக்ஸ் இன் டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்ஸ். ஏஷியாவில் ஹையஸ்ட் பீக் எதுனா மவுண்ட் எவரெஸ்ட். சவுத் அமெரிக்காவில் மவுண்ட் அக்கன்காகோ. நார்த் அமெரிக்காவில் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் மவுண்ட் மெக்கின்லி. ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் கிளிமஞ்சாரோ. யூரோப்பில் வந்து மவுண்ட் எல்பிரிஸ். அண்ட் அண்டார்டிகாவில் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் வின்சன் மேசிவ். ஃபைனலாக ஆஸ்திரேலியாவில் வந்து மவுண்ட் காசிகோ. ஓகே, சரி, நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது நம்ம கிரேட் பிளேன்ஸ். ஸோ அதே போல் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்துடலாம். ஸ்லைடில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு த ஈஸ்ட் ஆஃப் ராக்கீஸ், ஏற்கனவே இந்த ராக்கி மவுண்டன்ஸை பார்த்துட்டோம். டு த ஈஸ்ட் ஆஃப் ராக்கீஸ் அண்ட் த வெஸ்ட் ஆஃப் அப்பலாச்சியன் மவுண்டன்ஸ். ராக்கீஸ் வந்து ஈஸ்டில் இருக்குது, வெஸ்ட்டில் இருக்கிறது அப்பலாச்சியன் மவுண்டன்ஸ், அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து கிரேட் பிளேன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கான்னு சொல்லுவோம். காண்டினென்ட்டோட 3/5 இதை கவர் பண்ணுது. அதே போல் இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஓஷன் இன் த நார்த் டு த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ இன் த சவுத். அதே போல் அப்பலாச்சியன் ஐலண்ட்ஸ் இன் த ஈஸ்ட் டு த ராக்கீஸ் இன் த வெஸ்ட். இதெல்லாம் நீங்கள் மேப்பில் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும். த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த பிளேன்ஸ், இது வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறத வந்து ஹை பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எங்கன்னா ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ராக்கீஸ், அதாவது ராக்கீஸ் கீழே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ், இங்கே இருக்கிற ரிவர்ஸ் எல்லாமே அதோட சோர்ஸ் வந்து வெஸ்டர்ன் ஐலண்டில் தான் இருக்குது. அண்ட் தே ஸ்லோப் ஈஸ்ட்வர்ட் அண்ட் சவுத்வர்ட். சரி, ஓகே, இப்போ நம்ம மேப்பில் பார்க்கலாம். கிரேட் பிளேன்ஸ். கிரேட் பிளேன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்க ஸ்லைடில், டு த ஈஸ்ட் ஆஃப் ராக்கீஸ். இங்கே ராக்கி மவுண்டன் பார்த்தோம்.
ராக்கி மவுண்டனோட ஈஸ்டில் தான் இங்கே கிரேட் பிளேன்ஸ் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், இந்த கிரேட் பிளேன். ஓகே, இந்த கிரேட் பிளேன் இருக்குது. ஸோ தட் ஈஸ்ட் ஆஃப் த ராக்கீஸ் அண்ட் வெஸ்ட் ஆஃப் அப்பலாச்சியன். ராக்கீஸோட ஈஸ்ட்டுக்கும் அப்பலாச்சியனோட வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த கிரேட் பிளேன்ஸ். இட் கவர்ஸ் அபவுட் 3/5 ஆஃப் த காண்டினென்ட். பாருங்கள், கிட்டத்தட்ட 3/5 ஆஃப் த காண்டினென்ட்டை இதுவே கவர் பண்ணிடுது. ஸோ இந்த பிளேன் எங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள், இந்த yellow ரீஜன் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆர்டிக்லேருந்து ஆரம்பிக்குது. இங்கே தான் இருக்குது ஆர்டிக் ஓஷன், தெரியுதா? ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குது டு த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ இன் த சவுத். மெக்சிகோவில் கீழே தான். ஸோ கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. அண்ட் ஃப்ரம் தி அப்பலாச்சியன் ஹைலண்ட்ஸ் இன் த ஈஸ்ட், இங்கே அப்பலாச்சியன் ஈஸ்ட் அண்ட் ராக்கீஸ் இன் த வெஸ்ட். ஸோ மேலே வந்து ஆர்டிக் ஓஷன், கீழே வந்து என்ன கொடுத்துருக்கு, மெக்சிகோவோட கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, இந்த சைடில் அப்பலாச்சியன், இந்த சைடில் ராக்கி மவுண்டன். ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த கிரேட் பிளேன்ஸ்னு அதோட லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வெஸ்டர்ன் பார்ட் வந்துட்டு ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ராக்கீஸ். ராக்கீஸ்க்கு கீழே தானே இருக்குது. ஸோ அதனால் ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ராக்கீஸை கவர் பண்ணுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் திஸ் ரிவர்ஸ் இன் திஸ் ரீஜன் ஹாவ் தியர் பிளேன்ஸ் ஜென்ரலி ஸ்லோப்பிங் ஈஸ்ட்வர்ட்ஸ் அண்ட் சவுத்வர்ட்ஸ். ஸோ இங்கே இருக்கிற ரிவர்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள், நிறைய ரிவர்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே ப்ளூ லைன்ஸில் கொடுத்துருக்கல. ஸோ தே ஸ்லோப் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட்வர்ட்ஸ் அண்ட் வெஸ்ட்வர்ட்ஸ். ஸோ இது தான் கிரேட் பிளேன்ஸ். அடுத்து வந்து தி அப்பலாச்சியன் ஐலண்ட்ஸ். அதே போல் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைடில் பார்த்துக்கலாம். இந்த அப்பலாச்சியன் ஐலண்ட்ஸ் வந்து ராக்கி மவுண்டன்ஸ் மாதிரி ஒரு கண்டினியூஸ் செயின் ஆஃப் மவுண்டன்ஸாக இருக்காது. அங்கங்கே பிரேக் ஆகி இருக்கும். ஓகே, தீஸ் ஐலண்ட்ஸ் ஆர் வெரி லோ அண்ட் வைட். ஸோ ரொம்ப கீழேயாக இருக்கும், அதே போல் வைடாக இருக்கும். ஒரு சில பீக்ஸ் இருக்கும் மோர் தென் 1800 மீட்டர்ஸ். இந்த இதில் முக்கியமான எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை பிளாட்டோஸ் ஆஃப் கிரீன்லேண்ட், Labrador or Lotarian Plateau in Canada and Appalachian Mountains in the United States. ஸோ இந்த எல்லாமே வந்து குட்டி குட்டி மவுண்டன்ஸ் தான் சொல்கிறேன். ஏன் இந்த மவுண்டன்ஸ் ரொம்ப குட்டியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பை வெதரிங்னா மழை பெய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாறை கரைஞ்சி கீழே போயிருக்கும். ஓகே, திஸ் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ரிச் இன் மினரல் ரிசர்வ்ஸ் லைக் கோல், அயன் ஓர் காப்பர். ஸோ நார்த் அமெரிக்காவோட இக்கானமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. ஓகே நம்ம அட்லஸில் பார்க்கலாம். அப்பலாச்சியன் மவுண்டன்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் அப்பலாச்சியன் மவுண்டன்ஸ். இது வந்து ஒரு கண்டினியூஸ் செயினாக இருக்காது. இங்கே பாருங்கள், பார்க்கும்போதே பாருங்கள், இந்த செயின் வந்து ப்ரோக்கனாக இருக்குது பாருங்கள். இங்கே கொஞ்சம் இருக்குது. ராக்கி மவுண்டன்ஸ் மாதிரி ஒரு கண்டினியூஸ் செயின் கிடையாது, ப்ரோக்கனாக தான் இருக்கும். ஸோ இந்த ஐலண்ட்ஸ் வந்து லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் வைடாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே போல் இங்கே நிறைய பீக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஹை பிளாட்டோ ஆஃப் கிரீன்லேண்ட், அதுக்கப்புறம் லேப்ரடார் பிளாட்டோ இங்கே இருக்குது பாருங்கள், லேப்ரடார் பிளாட்டோ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்பலாச்சியன் மவுண்டன்ஸ். இதுதான் அப்பலாச்சியன் மவுண்டன்ஸ் in the United States. These old fold mountains, இந்த old fold mountains எல்லாமே they are worn down அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதரிங், மழை பெஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அங்கேருந்து போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதோட இக்கானமி ரொம்ப ரிச். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மினரல் ரிசர்வ், அதாவது இங்கே இருக்க கோல், அயர்ன், காப்பர், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிசர்வ் ஃபார் நார்த் அமெரிக்கா. ஸோ கண்ட்ரியோட இக்கானமியை இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த அப்பலாச்சியன் மவுண்டன்ஸ் ஏரியா தான். சரியா? ஓகே, இப்போ வந்து இது ஃபைனல் டாபிக் இன் திஸ் வீடியோ, கோஸ்டல் பிளேன்ஸ். கோஸ்டல் பிளேன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா ஆர் தி யங்கஸ்ட். ஸோ இங்கே இருக்கிற நார்த் அமெரிக்காவில் இருக்க கோஸ்டல் பிளேன்ஸ் தான் ரொம்ப யங்கஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ட்ரவுண்ட், அதாவது தண்ணி கீழே மூழ்கி போச்சு. ஸோ திஸ் இஸ் லோ அண்ட் ரிலேட்டிவ்லி பிளெயின் ஏரியா வித் சாண்டி சாயில் அண்ட் இன்ஃபர்டைல். ஸோ இங்கே இருக்கிறது வந்து வெஜிடேஷனுக்கு ஏற்ற மண்ணு கிடையாது. ஸோ இந்த இடத்துல என்னென்ன அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாம்ப்ஸ் அண்ட் மார்ஷஸ் ஆர் abundant and the coast is indented by river mouth and based on which இங்கே important seaports are located. மோஸ்ட்டாக வந்துட்டு கீழே ட்ரவுன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய துறைமுகங்கள் இருக்குது. ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது. ஸோ பேஸ்ட் ஆன் ஃபிசியோகிராஃபி 4 டிவிஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதோட இந்த நார்த் அமெரிக்காவில் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ முடிஞ்சிருச்சு. செகண்ட் பார்ட் வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம பார்த்தோம்ல ட்ரைனேஜ், இங்கே வெதர், அதுக்கப்புறம் இந்த கிளைமேட், அதுக்கப்புறம் இந்த ரிசோர்ஸஸ், மினரல் வெல்த், இது எல்லாமே தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேலே இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே போஸ்ட் யோர் கமெண்ட்ஸ். I'll get that clarified. Thank you, students.